ஹலோ கைஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து சிஏ கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிஏனா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்குறதே வந்துட்டு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு தான் கேட்குறீங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 100% கண்டிப்பாக இருக்குது. இந்தியாலேயும் சரி அப்ராட்லேயும் சரி கண்டிப்பாக இருக்குது. என்னோட சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்போஷர் தான். உங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்போஷர். ஜிஎஸ்டியில் எக்ஸ்பர்டைஸ் ஆனீங்கன்னா ஓகே, இன்கம் டேக்ஸு, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், ஐஎஃப்ஆர்எஸ், இந்த மாதிரி எதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகுறீங்களோ அந்த ஃபீல்ட்லேருந்து க்ரோ ஆகும்போது நியர்லி 1 lakh to 2 or 3 lakhs அண்ட் அதுக்கு மேலே கூட கிடைக்கும். அது உங்கள் எக்ஸ்போஷர் பொறுத்து தான். நெக்ஸ்ட்டு வந்து சிஏ வந்து ரொம்ப டஃப்பாக கேட்டிங்கன்னா எஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் 8 hours to 10 hours ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு ஃபவுண்டேஷன் பண்ணி இன்டர்வியூ முடிச்சுட்டு ஃபைனல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபவுண்டேஷன் தான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன பேசிக் எல்லாமே நீங்கள் ஃபவுண்டேஷன்லாம் கற்றுப்பீங்க. ஸோ இப்போ வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி, ஃபவுண்டேஷன்னா என்ன, இன்டர்வியூ எத்தனை சப்ஜெக்ட் வரும், ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ சிஏக்குள்ளே நீங்கள் வரணுன்னா அதுக்கு வந்து 2 ரூட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபவுண்டேஷன் ரூட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. டைரக்ட் என்ட்ரி. ஓகே, இந்த ஃபவுண்டேஷன் எப்படின்னா 10th முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10th முடிச்சுட்டு அப்ளை பண்ணிக்கலாம். 12th முடிச்சுட்டா நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். 12th முடிச்சுட்டு போகிறது தான் ஆக்சுவலி ஃபவுண்டேஷன் ரூட்னு சொல்லுவாங்க. டைரக்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகாம் ஆர் எனி யூஜி டிகிரி, ஓகே, எனி யூஜி டிகிரி முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் பண்ணாமல் இன்டர் பண்ணுறது. ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா 3 levels இருக்குது. ஃபவுண்டேஷன், ஃபஸ்ட் லெவல் ஃபவுண்டேஷன், செகண்ட் வந்து இன்டர், தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் லெவல். ஓகே, நீங்கள் வந்துட்டு 12th மட்டும் முடிச்சிங்கன்னா இந்த 3மே நீங்கள் வந்து பண்ணிட்டு தான் போகணும். அதுவே நீங்கள் ஏதாச்சும் யூஜி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த 2 லெவல்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது இன்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்டர் தென் ஃபைனல், இப்படி போக முடியும். ஸோ 1, 2. இந்த ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இன்டரில் பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. 6 சப்ஜெக்ட்ஸ். சேம் இதுலேயும் வந்து 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சிஏல வந்துட்டு 2 விஷயம் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அக்ரிகேட் தென் பாசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிங் மார்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபவுண்டேஷன் சொன்ன பார்த்தீங்களா, ஃபவுண்டேஷனில் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. 4 சப்ஜெக்ட் ஐ எம் ஆக்சுவலி வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்டிங், செகண்ட் வந்து பிஸ்னஸ் லா, தென் வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் ஆர் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா 100க்கு எக்ஸாம் எழுதுவீங்க. தென் பிஸ்னஸ் லா பார்த்தீங்கன்னா 100, இதில் பார்த்தீங்கன்னா 100. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 400க்கு எழுதுறீங்களா, 400. பாசிங் க்ரைட்டீரியா சொல்லுவாங்க. பாசிங் க்ரைட்டீரியா 40% எடுக்கணும். அதாவது 100ல் 40. இப்போ லெட்ஸே 40 40 40 40 எடுத்து டோட்டலாக எவ்வளோ வருது? 40 × 4 160. பட் 160 எடுத்தால் பாஸ் இல்லை, ப்ளஸ் ஒரு 40 எடுக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 200 மார்க்ஸ் வரும். இந்த 40 மார்க்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, இதை தான் வந்து அக்ரிகேட்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிற ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகேட்டாக தான் இருக்கும். பாஸ் கூட நீங்கள் வந்துட்டு 40 எடுத்துடலாம், பட் உங்களால் வந்துட்டு அக்ரிகேட் எடுக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். தென் எக்ஸம்ஷன்னு சொல்லுவாங்க. எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனில் கிடையாது. எக்ஸம்ஷனாக என்னன்னு சொல்கிறேன், பட் அதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸம்ஷன் வந்து ஃபவுண்டேஷனில் கிடையாது, இன்டரில் இருக்குது அண்ட் ஃபைனல் ஆல்சோ இருக்குது. ஸோ என்னன்னா, நான் வந்து சிஏ இன்டர் சொல்கிறேன். சிஏ இன்டரில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 சொல்கிறேன். குரூப் 1 அதில் வந்துட்டு 3 சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு குரூப்பில் 3 சப்ஜெக்ட் இருக்கும். ஒன்று வந்து அட்வான்ஸ் அக்கௌண்டிங், தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் அண்ட் அதர் லாஸ். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன்.
இந்த டேக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா டூவாக கிளாஸிஃபை ஆகும். ஏ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸு, பி வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ் தான் எழுதுவீங்க. இதுவும் 100 மார்க்ஸ் தான். இது வந்து 50 மார்க்ஸ்னு சொல்லிட்டு இதுவும் 100 மார்க்ஸ் தான் எழுதுவீங்க. ஸோ இதில் வந்துட்டு பாசிங் க்ரைட்டீரியா வந்து 40 தான். 40 டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 120 ஆகும். ப்ளஸ் இன்னொரு 30 எடுத்தால் தான் நீங்கள் வந்துட்டு 150, அதாவது இந்த 30 மார்க்ஸ் சொன்னால் பார்த்தீங்களா 50%. ஸோ 40% வந்து பாஸு, 50 வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்னு சொல்லுவாங்க. ஸோ 150 எடுத்தால் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. பட் ஸ்டில் இந்த ஒரு சிச்சுவேஷன் பார்த்துக்கோங்க. சிச்சுவேஷன் 1, நீங்கள் வந்துட்டு ஒரு சப்ஜெக்டில் 60 எடுத்துட்டீங்க, இன்னொரு சப்ஜெக்ட் 39 தான் எடுத்துருக்கீங்க, இன்னொரு சப்ஜெக்டில் 40 எடுத்துருக்கீங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 139 வருது. ஸோ ஆக்சுவலி வந்து இது ஆக்சுவலி ஃபெயில் தான். பட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எழுதும் போது இந்த 60 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 60 சப்ஜெக்ட், அதாவது அட்வான்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் எடுத்திருக்கீங்க, இந்த சப்ஜெக்டை வந்து நெக்ஸ்ட் அட்டெம்ப்டில் நீங்கள் எழுத வேண்டாம். ஸோ இது 2 மட்டும் எழுதுனா போதும். எதுனா கார்ப்பரேட் அண்ட் அதர் லாஸ், தென் டேக்ஸேஷன். ஸோ இது வந்து 100 மார்க்ஸ் எழுதுவீங்க, இது 100 மார்க்ஸ் எழுதுவீங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ் எவ்வளோ எடுக்கணும்னா 80 வருது. ப்ளஸ் ஒரு 20 மார்க் எடுத்தால் 50%, 100 மார்க்ஸ். ஸோ இந்த 60 மார்க் எடுத்தீங்க பார்த்தீங்களா, 60 எடுத்தீங்கல்ல, அது வந்துட்டு எத்தனை அட்டெம்ப்ட்டுக்கு வேணும்னா 3 டைம்ஸ்க்கு வேலிட். ஓகே, 3 டைம்ஸ்க்கு வேலிடு. அது வந்துட்டு ஒரு வேளை நீங்கள் 3rd டைமும் நீங்கள் கிளியர் பண்ணல அப்படின்னா இந்த 3 சப்ஜெக்ட்டுமே நீங்கள் திரும்ப எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சொன்ன பார்த்தீங்களா, இந்த 60 சொன்ன அதுதான் வந்து எக்ஸம்ஷன்னு சொல்லுவாங்க சிஏல, எக்ஸம்ஷன். தென் இது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டிங்க. ஃபவுண்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் இன்டரும் கிளியர் பண்ணிட்டீங்க. இன்டர் கிளியர் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் இருக்கும். ஓகே, தென் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடிடின்னு சொல்லுவாங்க, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஓரியன்டேஷன்னு சொல்லுவாங்க. ஓரியன்டேஷன். ஓகே, தென் இது முடிச்ச அப்புறம் உங்களுக்கு செல்ஃப் பிளேஸ்ட் ஆன்லைன் மாடியூல்னு இருக்கும். இருக்கும். 4th வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் லெவல். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னா 9000 ஆகும். ஃபவுண்டேஷனுக்கு அப்ளை பண்ண 9000 ஆகும். இன்டருக்கு அப்ளை பண்ண 18000 ஆகும். ஐடிடிக்கு அப்ளை பண்ண 7500 ஆகும். ஓரியன்டேஷனுக்கு 7000. செல்ஃப்லெஸ் மாடியூலுக்கு கிடையாது, இருக்குது, பட் ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் ஃபீஸ் அதிகமாக இருக்காது, ஒரு 1000-2000 அந்த மாதிரி தான் இருக்கும். தென் ஃபைனலுக்கு பார்த்தீங்கன்னா 22,000 ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் ஃபீஸ் பேமெண்ட் தான். 5 இயர்ஸ்க்கு இது வந்து ஆக்சுவலி வேலிட். 5 இயர்ஸ். ஓகே, ஸோ இந்த செல்ஃப்லெஸ் மாடல் மட்டும் நான் பண்ணிடுறேன். இதில் வந்துட்டு ABCDன்னு இருக்கும். ஓப்பன் புக் டெஸ்ட் அந்த மாதிரி நிறையா இருக்குது இதில் விஷயத்தில், அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். தென் ஃபைனல் முடித்ததுக்கப்புறம் ஒரு 6 months நீங்கள் வந்துட்டு ட்ரைனிங் பண்ணணும். 6 months ட்ரெயின் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு இதை ஆக்சுவலி வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. FCAன்னு சொல்லுவாங்க, ACAன்னு சொல்லுவாங்க. CA முடித்த அப்புறம் 5 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் FCA ஃபெல்லோஷிப்னு சொல்லுவாங்க, ஃபெல்லோ சேட் அக்கௌண்டன்ட். 5 இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சேட் அக்கௌண்டன்ட்னு சொல்லுவாங்க. CA வந்து எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, இயர்லி 3 times கண்டக்ட் பண்ணுவாங்க. இயர்லி 3 times. ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு 4 months பிஃபோர் அப்ளை பண்ணணும். இன்டருக்கு வந்துட்டு 8 months பிஃபோர் அப்ளை பண்ணணும். அண்ட் ஃபைனலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஷிப் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிச்சுட்டு 6 months இருக்கும் பார்த்தீங்களா, 1.5 years முடிச்சிடுவீங்க. 6 months ரிமைனிங் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைனல் எக்ஸாமுக்கு. தென் எக்ஸாம் ஃபீன்னு ஆக்சுவலி ஒன்று இருக்குது. எக்ஸாம் ஃபீ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு 1500 rupees, இன்டரில் குரூப் 1க்கு 1500, குரூப் 2க்கு வந்து 1500,
ரெண்டுமே சேர்த்து எழுத போகிறீங்கன்னா 2700 rupees. சேம் ஃபார் ஃபைனல் எக்ஸாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த சிஏ பற்றின டீட்டெயில்ஸ். வேறு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஆர்எல்ஸ் பேஜில் கூட நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். காமர்ஸ் பிதா மகன்ஸ் இந்த பேஜில் நீங்கள் வந்துட்டு எனக்கு டிஎம் பண்ணலாம். தேங்க்யூ.